ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பார்த்துருக்கோம். இது என்ன ப்ரோ கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்கு அப்படின்னா, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்னும்போது நம்ம அந்த நேம்லேயே நமக்கு வந்து என்ன புரிய வருது அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒன்று ஒன்றா செயின் பண்ணி ஒரு செயின் மாதிரி வந்து கண்டினியூஸாக கொண்டு போகிறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் செயினிங். சரி ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. நம்ம அதை கால் பண்ண போகிறோம். அதை செயின் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எந்த மாதிரி சினாரியோவில் இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இது வந்து இமேஜின் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது. நான் வந்து அதை அப்படியே வரைகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸு, இது வந்து ஒரு சைல்டு கிளாஸ். ஸோ இந்த 2 கிளாஸ் இருக்குது. இது வந்து அதான் பேரண்ட் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ நான் சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா, ஓகேவா? சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா பேரண்ட் கிளாஸில் தான் அவைலபிளாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு தான் இதை க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ வந்து இங்கே வந்து ஏஜ்னு ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஜ்னு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ நான் வந்து இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதோட இது இருக்கணும். இதோட ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கணும்ல பேசிக்காக. ஸோ வந்து நான் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே நான் செயின் பண்ணி இந்த ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணிடுவேன். க்ரியேட் பண்ணதால் எனக்கு வந்து இந்த நான் ஸ்டாட்டிக் மெம்பரான ஏஜ் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதால். ஸோ அதனால வந்து எனக்கு என்ன ஆகும்னா, என்னோடய சைல்டு கிளாஸில் வந்து நான் நார்மலாக அந்த ஏஜை யூஸ் பண்ணிக்க முடியும். பேசிக்காக இந்த மாதிரி சினாரியோவில் கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இந்த செயினிங் கான்செப்ட் வந்து நமக்கு இப்போ ஓகே. இந்த செயினிங் வந்து ஆக்சுவலாக எந்த மாதிரி சினாரியோஸில் யூஸ் ஆகும், ஆர் வந்து எப்படி இது ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க செயினிங் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 கீவேர்டு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை செயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. அதாவது இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகிறது வந்து இந்த சூப்பரும் அந்த திஸ்ஸும் தான். சரி, இந்த சூப்பர் திஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சூப்பர் அப்படின்றது வந்து சூப்பர் கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு. அதாவது சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டு க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு தான் சூப்பர். அது மீனிங் அதிலே இருக்குது. சூப்பர் அப்படின்னு அதிலே இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம சைல்டு கிளாஸ்லேருந்து நம்ம சூப்பர்னு கூப்பிட்டோன்னா, அந்த சைல்டு கிளாஸ் வந்து எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோ, அதாவது பேரண்ட் கிளாஸு. கரெக்டாக? அந்த பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டோட கன்ஸ்ட்ரக்டர் போய் கால் பண்ணோம். சூப்பர் கீவேர்ட். ஸோ இதுதான் வந்து சூப்பர். திஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். ஓகேவா? வேறு கன்ஸ்ட்ரக்டர் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணோம். ஆனால் வந்து சேம் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரே கால் பண்ணோம். ஓகேவா? இப்போ சேம் கிளாஸ்னால் என்ன சொல்கிறதுனா, இதுக்கு வந்து ஆக்சுவலாக இன்ஹெரிட்டன்ஸ் மூலயமா மேலே கூப்பிட்றது, பேரண்ட் கிளாஸாக கூப்பிட்றது. அது வந்து அப்படி கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ்லாம் தேவையில்லை. வித்தின் த கிளாஸ் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பார்த்தோம்ல. போன வீடியோஸ்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர்ஸை அந்த கிளாஸ்க்குள்ளேயே மாற்றி மாற்றி கூப்பிட்றது திஸ் கீவேர்டு. ஓகேவா? ஸோ இது வந்து பேரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டரை கூப்பிட்றது. இது வந்து தனக்குள்ளே இருக்கிற ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர்ஸை வந்து கூப்பிட்டுக்கிறதுக்காக திஸ் கீவேர்டு. ஸோ இது வந்து எந்த மாதிரி சினாரியில் யூஸ் ஆகும் திஸ் அப்படின்னா, ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் இருக்கலாம். மேபி அந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மேபி ஏதாவது ஒரு வேல்யூ செட் பண்ணலாம் அங்கே போயிட்டு. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இதில் முக்கியமான ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரைகிறேன். கிளாஸ் ஏ இருக்குன்னு வச்சுப்போமே. கிளாஸ் ஏ. ஓகேவா? கிளாஸ் பி இருக்குது. கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ. ஸோ வந்து இப்போ வந்து ஏவை வந்து பி வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பி வந்து ஏவை இன்ஹெரிட் பண்ணுது. கரெக்டாக? ஓகே. இப்போது நான் வந்து ஏல வந்து ஏஜ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஏஜ் இருக்குது. அது வந்து நான் இன்ஸ்டான்ஷியேட்டே பண்ணல எதுவுமே. சும்மா ஜஸ்ட்டு இன்ட்டு ஏஜ் அப்படின்ற மாதிரி விட்டேன். அது வந்து இதோட டிஃபால்ட் வேல்யூ 0லே தான் இருக்கும். ஸோ 0லே இருந்தால் வந்து எனக்கு யூஸ் இல்லை. அதனால் ஒன்றும் யூஸ் இல்லை. நான் அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம சைல்டு கிளாஸில் வந்து நான் வந்து கால் பண்ணும் போது
சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் நான் கால் பண்ணி சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போதே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா லைக் அந்த பி கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா, நியூ பின்னு கொடுத்தேன்னா, ஸோ இதிலே நான் என்ன பண்ணுறேன், சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணிடுவேன். சூப்பர் கீவேர்டில் சப்போஸ் நான் இந்த பிக்குள்ளே ஏஜ் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர்லேயும் நான் ஏஜை பாஸ் பண்ணுறேன். ஸோ அது அப்படியே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஏஜ்ன்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம். பேசிக்காக கன்ஸ்ட்ரக்டரோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஏஜ்னு இருக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை போய் டேரெக்டாக கால் பண்ணி ஏஜை வந்து செட் பண்ணிடும். ஓகேவா? நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்போம், உங்களுக்கு புரியலனா அது பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஏஜ்ன்ற ஆர்குமெண்ட்டை வாங்குகிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னா, இந்த சூப்பர் ஏஜ்னு கூப்பிட்றோம், அது போய் இந்த கன்ஸ்ட்ரக்டரை கூப்பிட்றோம், அந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதால, இந்த கிளாஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதால நான் வந்து இந்த ஏஜை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து ஃபர்தர் கேல்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன ரூல் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஃபஸ்ட்டு லைனில் தான் இருக்கணும். ஏன் அது ஃபஸ்ட் லைனில் இருக்கணும்? ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணால் இருக்கலாம், இந்த பி கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணால் இருக்கலாம். ஓகேவா? அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் வந்து சூப்பர் தான் ஃபஸ்ட்டு லைனில் இருக்கணும். ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஏஜ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு செட் பண்ணணும்ல. ஏன்னா ஜாவாவே என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூப்பர் எழுதிருங்கப்பா, எனக்கு வந்து நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல, நீங்கள் ஃபஸ்ட்டு தான் சூப்பர் எழுதணும். ஏன்னா மேபி நீங்கள் வந்து இந்த ஏஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எங்கனாலும் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நான் அந்த ஃபஸ்ட்டு எழுத விடலை, நான் எங்கனாலும் எழுத விட்டேன் அப்படின்னா, அந்த சூப்பர் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏஜை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏஜ் வந்து 0ல் இன்ஸ்டான்ஸே பண்ணல, 0ல் தான் இருக்கும். அப்போ வந்து என்னது, அது ஒரு ப்ரோக்ராம்லேயே ஒரு தப்பாயிடும்ல. ஸோ ஜாவா என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உஷாராக இருக்கேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேரண்ட் கிளாஸ் சப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அதனால் ஃபஸ்ட் லைனில் தான் நம்மளால் சூப்பர் போட முடியும். இந்த ஆப்ஜெக்டை பேரண்ட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு தான் அடுத்து ஆப்ரேஷன்ஸே பண்ணும் அது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் சூப்பர் கீவேர்டு வந்து யூஸ் ஆகும். அண்ட் வந்து இந்த இடத்துல மல்டிபிள் சூப்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சூப்பருக்கு அடுத்து ஒரு சூப்பர், மறுபடியும் இன்னொரு சூப்பர் போடணுன்னா அது வந்து கிடையாது. ஏன் ப்ரோ சூப்பர் இன்னொரு சூப்பர் போட முடியாது அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்தோம்னா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம், அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, லைக் 2 கிளாஸு, ஓகேவா, ஏபி இருக்கு வச்சுக்கோங்க, 2 கிளாஸு இப்படி ஒரு 2 கிளாஸை வந்து ஒரு இது இன்ஹெரிட் பண்ண முடியாது, இது வந்து சப்போர்ட்டட் கிடையாது, இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 2 சூப்பர் யூஸ் பண்ணால் அதுதான் நடக்கும். கரெக்டாக? இப்போ நான் ஒரு சூப்பர் யூஸ் பண்ணுறது ஒரு பேரண்ட்டை கால் பண்ணுறதுக்கு, இன்னொரு சூப்பர் யூஸ் பண்ணால் அப்போ இன்னொரு பேரண்ட்டை கால் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்போ 2 பேரண்ட் இருக்குல்ல, அப்போ அது வந்து வாய்ப்பே கிடையாது இல்லை. அதனால் 2 சூப்பர் வந்து சப்போர்ட்டே கிடையாது பேசிக்காக. ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? திஸ்லேயும் அதே மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஃபஸ்ட்டு இதுதான் திஸ்ஸாக இருக்கணும். லைக் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரே நம்ம மாற்றி மாற்றி கூப்பிட்டுக்கிட்டாலுமே ஃபஸ்ட் லைனில் திஸ்ஸை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதே கான்செப்ட் தான். மேபி நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிளை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம், அங்கே வேரியபிள் ஏதாவது ஒன்று என்ன சொல்கிறது, இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேரியபிள் வந்து நீங்கள் அடுத்த லைனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் திஸ்ஸு கால் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணி விட்ருங்கப்பா, கன்ஸ்ட்ரக்டராக ஆக்டிவாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜாவா சொல்லிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே இதுதான் டிஃப்ரென்ஸு. இது ரெண்டுமே வந்து கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணுது. இது வந்து பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி யூஸ் ஆகுது. இது வந்து ஓன் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணால் கால் ஆகுது. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். இதை பற்றின எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அண்ட் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரில் எதுவுமே பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் ஏ கிளாஸ் பி இருக்குது, அதோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஓகேவா? எம்டி கன்ஸ்ட்ரக்டர் தான், அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் அப்படின்னா, அந்த டைமில் கம்பைலரே ஆட்டோமேட்டிக்காக பியை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரியே ஸோ கம்பைலரே ஆட்டோமேட்டிக்காக சூப்பர்னு எழுதி கால் பண்ணிடும், ஏவை கால் பண்ணி ஏவோட ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு பிஹேவியர். எப்படியும் நமக்கு வந்து இது க்ரியேட் ஆக தான் போகுது.
டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இல்லை நம்ம வந்து லைக் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்டரில், வேல்யூஸ் இது எதிர்பார்க்கும், கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபால்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கால் பண்ணணும் எக்ஸ்பிளிசிட்டாக. இல்லைனா கால் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் கால் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிரும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம சூப்பர் விசஸ் திஸ் கீவேர்டு பற்றி பார்க்க போகிறோம். என்னடா நீ இப்போ தான்டா சொன்ன சூப்பர் விசஸ் திஸ்லாம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்டு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் திஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கீவேர்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்கெட்ஸ் வந்திருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராக்கெட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதனால வந்து அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ரிலேட்டடு. ஓகேவா? சூப்பரும் திஸ்ஸும் அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ரிலேட்டடு. இது வந்து பியூர் வந்து மெம்பர்ஸ் ரிலேட்டட். அதாவது அதான் அந்த இது டேட்டா மெம்பர்ஸ், ஃபங்க்ஷனல் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், அதோட ரிலேட்டட் இது. ஸோ அதே தான் இப்போ சூப்பர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் கிளாஸோட மெம்பர்ஸை கூப்பிட்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். லைக் சப் கிளாஸ்லேருந்து நான் வந்து பேரண்ட் கிளாஸோட ஏஜை நான் கூப்பிடணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா சூப்பர் டாட் ஏஜ் அப்படின்னு வந்து நான் போடுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து பேரண்ட் மெம்பர்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த திஸ்ஸுனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ்ஸு வந்து அதே தான். நம்ம கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்கில் என்ன பார்த்தோம், திஸ்ஸுன்றது வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரே மாற்றி மாற்றி கூப்பிட்டுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து அதே தான், அந்த கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸையே கூப்பிட்டுக்கிறது. ஓகேவா? வேரியபிள்ஸ் ஆர் மெத்தட்ஸ் அந்த கிளாஸில் இருக்க மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஓன் கிளாஸ், ஓன் மெம்பர்ஸை கூப்பிட்றதுக்கு இது. இப்போ வந்து நான் வந்து சப் கிளாஸில் வந்து கலர்னு ஒரு இது இருக்குன்னா திஸ் டாட் கலர் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த கிளாஸில் இருக்க ஒரு வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மெத்தட் இருக்குன்னா நான் வந்து திஸ்ஸும் போட்டு நான் ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து சூப்பர் டாட் ஏஜ். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள். இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸில். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பார்த்துருக்கோம். இப்போ வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? சரி, ஓவர் ரைடிங்னா என்ன? ஓவர்லோடிங்க்கும் ரைடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஓவர்லோடிங் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட்டு லைக் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து நம்ம லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓவர்லோட் பண்ணி லைக் சேம் நேம் வித் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம்ல ஓவர்லோடிங். ஓவர் ரைடிங் அப்படின்னா சேம் நேம் தான், சேம் ஆர்குமெண்ட்ஸ் தான். ஓகேவா? பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் ஓவர் ரைட் பண்ணுறது. ஓவர் ரைட் அப்படி கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓவர் ரைடிங் அப்படின்னா அது வந்து லைக் திருப்பி, அதாவது மாற்றி போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரெக்டாக ஓவர் ரைட் பண்ணி வேறு விஷயங்களை வந்து எழுதுறது அதில். ஸோ அதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். சரி, இது வந்து எப்படி ப்ரோ அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து இன்ஹெரிட்டன்ஸில் தான் நம்மளால் பண்ண முடியும் பேசிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஏ இருக்குன்னு வச்சுப்போமே, கிளாஸ் ஏ. ஓகேவா? இதில் வந்து ரன்னுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரன்னுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ ஐ கேன் ரன் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் இங்கே வச்சுக்கிட்டேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டிருக்கேன். பட் வந்து சும்மா ரஃபாக எழுதுறதால நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ. ஓகேவா? எக்ஸ்டென்ஸ் ஏ கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நான் எக்ஸ்டெண்ட் சிஏ பண்ணும்போது எனக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துருமா? எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் எடுத்துப்பேனா? அப்போ நான் அந்த ரன்னையே எடுத்துப்பேன். கரெக்டாக? அப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி நான் ரன்னுன்னு எழுதுகிறேன். எழுதி ஐ கேனாட் ரன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? ஐ கேனாட் ரன் அப்படின்னு மாற்றிடுறேன். இதுதான் லிட்ரலாக ஓவர் ரைடிங். சேம் நேமு, சேம் ஆர்கியூமெண்ட்ஸு, பட் நான் உள்ளே இருக்க கண்டென்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் கண்டென்ட்டை மட்டும் நான் மாற்றிடுறேன். அதாவது உள்ளே இருக்க கண்டென்ட்டை நான் மாற்றிடுறேன் பேசிக்காக. ஸோ இதுதான் வந்து ஓவர் ரைடிங். ஓகேவா? இது ஏன் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்லேயே ஒர்க் ஆகும், நம்ம வந்து ஒரே கிளாஸ்லேயே பண்ணக்கூடாதுன்னா, அதனால் நமக்கு என்ன யூஸ்? நம்ம வந்து ஒரு மெத்தட் இருக்குன்னா இதை அப்படியே அழிச்சிட்டு இங்கே வந்து ஐ கேனாட் ரன் போட்டு போயிடலாம்ல. ஸோ ஓவர் ரைடிங் கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம.
மீனிங்ஃபுல்லான ஓவர் ரைடிங் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? சரி, வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓவர் ரைடிங்னா எதுக்கு, என்ன மாதிரி சினாரியோஸில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு இருக்குது. ஓகேவா? எப்படி சொல்கிறது, அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்பீஷியஸாக இல்லை வந்து மேமல்ஸ்னு வச்சுப்போம். மேமல். ஓகேவா? ஸோ இந்த மேமல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டாக்னு போட்டுக்கிறேன். டாக் வந்து ஒரு மேமல் தானே? ஆமாம், மேமல் தான். டாக் வந்து ஒரு மேமல். ஸோ நான் வந்து எக்ஸ்டென்ஸ் மேமல் சும்மா ஷார்ட்டாக எழுதிக்கிறேன் மேமல் சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல லைக் வந்து எனக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா டாக் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்ஹெரிட் பண்ணும் போது எனக்கு வந்து இது நிறையா வேரியபிள்ஸு மெத்தட்ஸ்லாம் இருக்க வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ கேன் ரன் அப்படின்ற மாதிரி மேமலுக்கு வந்து நான் காமனாக ஒரு விஷயம் போட்டேன், ஐ கேன் ரன் அப்படின்னு. ஸோ டாக் வந்து அது இன்ஹெரிட் பண்ணும்போது ஐ கேன் ரன்னுன்றது வந்து ட்ரூ தான். கரெக்டாக? ஐ கேன் ரன் தான். ஸோ வந்து நான் இதை பண்ணவே தேவையில்லை, இதை வந்து அழிச்சிருவேன். ஓகேவா? ஸோ வந்து டாகால் ரன் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ ஏன் வந்து நான் இதை வந்து லைக் ஓவர் ரைட் பண்ணி நான் ஐ கேனாட் ரன்னு நான் ஏன் மாற்றணும்? டாகால் ரன் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நான் இதை வந்து பண்ண மாட்டேன். ஓகேவா? சப்போஸ் இதை வந்து அழிச்சிருவோம். சப்போஸ் இது வந்து ஒரு சீலாக இருந்து வச்சுப்போமே, கடலில் இருக்கும்ல சீல், அதுவும் மேமல் தான் நினைக்கிறேன், இல்லைனாலுமே சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சீல் இருக்குல்ல, சீலால் வந்து ஓட முடியுமா? அதெல்லாம் ஓட முடியாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக? இதை நான் பண்ணணும். அப்போ ஓவர் ரைட் பண்ணி நான் சொல்லணும், இல்லை இது வந்து மேமல் தான். கரெக்டாக? அதனால தான் நம்ம இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். மேமல்ன்றதால தான் நம்ம மேமல் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இன்னெரிட் பண்ணுறோம். பட் அதில் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஐ கேனாட் ரன், அது வந்து ஓடுன்னு இருந்தது, ஆனால் வந்து இதில் ஓடாதுன்னும் போது நம்ம அதை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட பிஹேவியர், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் வந்து இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். பேசிக்காக ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அதை நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும், ஓ இந்த மாதிரி டைமில் தான் ஓவர் ரைடிங் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இது வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசமோட ஒரு பக்காவான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ நம்ம அடுத்து வந்து பாலிமார்ஃபிசம் தான் பார்ப்போம். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு இது புரியும். பட் இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசமோட ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வச்சு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இப்போ நான் பண்ணியிருக்கிறது. இங்கே வந்து அக்கௌண்ட் கிளாஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குது பாருங்கள். அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் பேலன்ஸு, இன்ட்டு டபுள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மூலயமா வேல்யூஸ் பாஸ் பண்ணி திஸ் டாட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், கரண்ட் கிளாஸோட அந்த டேட்டா இதை ஆக்சஸ் பண்ணுறது தான் திஸ் டாட் அக்கௌண்ட் நம்பர். அப்போ வந்து இந்த கிளாஸோட அக்கௌண்ட் நம்பர் தான் இது குறிக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு வேல்யூவுமே எடுத்து இந்த கிளாஸோட வேல்யூஸ் கூட வந்து நம்ம கொடுத்துட்றோம். அண்ட் வந்து இங்கே ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் டம்மி தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? நான் இதை வந்து இன்னெரிட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், மெத்தட் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். இது வந்து பேலன்ஸ் என்கொயரி. ஸோ இது வந்து ஃபைனலில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னால் வந்து மாடிஃபை பண்ண முடியாதுன்ற மாதிரி அர்த்தம். இன்னெரிட் ஆகும், ஆனால் என்னால் மாடிஃபை பண்ண முடியாது. சரி, ஓகே. டெபாசிட் வித்ட்ரா இருக்கா? ஓகே. இப்போ லோனுக்கு போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படின்றது நமக்கு தெரியும். எக்ஸ்டென்ஸ் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். கரெக்டாக? இந்த அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ், இது எல்லாமே நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து நான் வந்து அக்கௌண்ட்டை வந்து இன்னெரிட் பண்ணிட்டேன் நான் லோன் அக்கௌண்ட்டில், ஐ மீன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். ஓகேவா? ஸோ இன்னெரிட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இங்கே இந்த லைன் பாருங்கள், நான் வந்து பேசிக்காக இந்த இது இருக்குல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட், இந்த கன்ஸ்ட்ரக்டர், அதை வந்து க்ரியேட் பண்ணும் போதே வேல்யூஸ்லாம் வாங்கி சூப்பரில் வந்து நான் அமுச்சு விட்டேன். அதாவது இது போய் என்ன பண்ணோன்னா பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணோம் போயிட்டு. கரெக்டாக? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டு இதோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம் நம்ம வந்து தெளிவாக சொல்லணுன்னா. ஸோ சூப்பரில் வந்து இது 2 பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து போயிட்டு அக்கௌண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம்.
ஸோ இதில் தான் இருக்குல்ல ரெண்டுமே. ஸோ அது பாஸ் ஆகி இது வந்து செட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து அக்கௌண்ட்டோட ஆப்ஜெக்டே நான் க்ரியேட் பண்ணல. சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே சூப்பர் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் இது ரெண்டுத்தையும் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன், இன்னெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னால் ஓவர் ரைட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அக்கௌண்ட் பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட். நம்ம வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸ் கூட ப்ளஸ் ஆகணும். இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா, நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட்லேருந்து. ஓகேவா? அதனால் அந்த வேரியபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து நான் இங்கே வேல்யூ செட் பண்ணிட்டேன் முன்னாடியே. ஸோ அதனால் எனக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 0வாக இருக்காது ரெண்டுமே. கரெக்டாக? இது அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 0.0ன்னு இருக்கும், ஏன்னா அது வந்து டபுள் இதுவா. ஸோ இது வந்து 0ன்னு இருக்கும் டிஃபால்ட்டு. இப்போ எனக்கு டிஃபால்ட்டே இருக்காது, ஏன்னா நான் இது க்ரியேட் பண்ணும் போதே நான் வந்து அக்கௌண்ட்டு பேரண்ட் கிளாஸையும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன் ஆப்ஜெக்டையும். ஸோ நான் இங்கே கொடுக்குற வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸோடு நம்ம இங்கே டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். இது சும்மா நான் வந்து டோட்டல் பேலன்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி தான் விட்ரானா நான் பேலன்ஸ்லேருந்து கம்மியாகணும் அமௌண்ட்டு, நம்ம கேட்குற அமௌண்ட் வந்து கம்மியாகணுமா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி நான் லோன் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு இதுவும் வச்சுருக்கேன். லோன் அக்கௌண்ட் வந்து இப்போ இதில் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறோம்ல, டெபாசிட் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ லோன் கட்டணுன்றது வந்து கம்மியாகும். ஓகேவா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது. ஸோ அப்படி தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், சூப்பர் கால் பண்ணி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுது. டெபாசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் மைனஸ் பண்ணுறேன் அமௌண்ட்டை. அதாவது நான் வந்து கடன் வாங்கியிருந்தேன், ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து போயிட்டு நான் கடன் வந்து அடைக்கும் போது அதுக்கான அமௌண்ட் வந்து கம்மியாயிடும், அடைக்க வேண்டியது கம்மியாயிடும். அதுதான் லோன் அக்கௌண்ட். ஓகேவா? அதே மாதிரி விட்ரா பண்ணனா எனக்கு அமௌண்ட் அதிகமாகணும், நான் வந்து அடைக்க வேண்டிய அமௌண்ட் அதிகமாகணுன்றதுக்காக நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன், எடுக்கிற அமௌண்ட்டை ப்ளஸ் பண்ணிடுறேன் விட்ரா பண்ணும்போது. ஸோ இது அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, மெயின் கிளாஸ் இது. இதில் வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து எனக்கு 2 இது அனுப்பணும்ல. என்ன அனுப்பணும்னா அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் பேலன்ஸ். ஸோ அக்கௌண்ட் நம்பர் 1 2 3 4 அனுப்பிடுறேன். அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 50,000 அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டு இதுவும் க்ரியேட் ஆகிருக்கும். கரெக்டாக? இந்த ஆப்ஜெக்ட்டுமே க்ரியேட் ஆகிருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எஸ் டாட் டெபாசிட். ஸோ எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம், 4,000 டெபாசிட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். வேறு ஃபைலில் இருக்குது. டோட்டல் பேலன்ஸ் 54,000. ஸோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? 50 + 4,000 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது போய்ட்டு எனக்கு அக்கௌண்ட் பேலன்ஸில் செட் பண்ணி விட்டுருச்சு. எனக்கு வந்து டெபாசிட் பண்ணும் போது இந்த மெத்தட் கால் ஆகிருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த மெத்தட் டெபாசிட் மெத்தட் கால் ஆகி ப்ளஸ் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? ஸோ இதேமாரி வந்து நம்ம இது இப்போ லோன் அமௌண்ட் போடணுன்னா அதுக்கு வந்து தனியாக லோன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு லோன் அக்கௌண்ட் எல் இஸ் ஈக்குவல் டு நியூ லோன் அக்கௌண்ட். ஓகே. ஸோ டெபாசிட் இதில் வந்து நான் 4,000 டெபாசிட் பண்ணுறேன்னா எனக்கு மைனஸ் ஆகணும். கரெக்டாக? லைக் அடைக்க போகிற கடன் வந்து 50,000 இருக்குது, நான் வந்து 4,000 அடைச்சிட்டேன் அப்படின்னா 40,000. சாரி, எஸ் டாட் டெபாசிட் கூப்பிட்றேன்னா. ஸோ எல்லில் இருக்க டெபாசிட் தான் நம்ம கூப்பிடணும். கரெக்டு தானே? பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓவர் ரைட் பண்ணி இந்த டம்மியாக இருந்ததோட இது வந்து நான் வந்து மாற்றிருக்கேன். லோனுக்கும் சேவிங்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நான் மாற்றிருக்கேன். ஓகேவா? அண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் இருக்க வேரியபிளை நான் வந்து இதுலேயே வந்து சூப்பரை கால் பண்ணி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி வேல்யூஸ்லாம் செட் பண்ணிவிட்டு செட் பண்ண வேல்யூ எடுத்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் சைல்டு கிளாஸில். ஸோ இது ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம பேலன்ஸ் என்கொயரி வந்து பார்த்தா ரெண்டுத்துக்குமே சேம் தானே. அந்த பேலன்ஸ் என்கொயரி மெத்தட் வந்து ஃபைனல் போட்டேன், அதனால் வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே அது சேம் தான், காமன் தான்றதால நான் வந்து ஃபைனல்னு போட்டு பேரண்ட் கிளாஸில் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் ரெண்டுத்துலேருந்துமே நான் கால் பண்ண முடியும், ஏன்னா அக்கௌண்ட் கிளாஸை இன்னெரிட் பண்ணுறேன்ல. ஸோ எனக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும் பேலன்ஸ் என்கொயரிக்கு.
ஸோ இப்போ நான் இங்கே ஆக்சுவலாக இங்கேயே காட்டுது பேலன்ஸு, பட் வந்து நம்ம மறுபடியும் இது கூப்பிடுவோம் பேலன்ஸ் என்கொயரி. அதே மாதிரி எல்லுக்கும் ஓகேவா? ஓகே, அக்கௌண்ட் பேலன்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து கேஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ நீங்கள் ஊப்ஸ் வந்து நீங்கள் அடுத்தடுத்து நடத்துவீங்கன்னு பார்த்தா நடுவில் நிறைய டாபிக்ஸ்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கற்றுக்கிட்டோம்ல, ஸோ இது எல்லாமே இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ரிலேட்டட் தான். ஊப்ஸுக்கு வந்து ரொம்பவே மெயினான ஒரு டாபிக்ஸ் இது எல்லாமே. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த டாபிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பேசிக்காக எப்படின்னா வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கூடவே நம்ம இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறேன். அடுத்த டாபிக் தான் வந்து அடுத்த வீடியோ தான் இன்னொரு ஊப்ஸ் கான்செப்ட் வரும். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து லைக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அது கூட ஒர்க் பண்ணோம்னா, இன்ஹெரிட்டன்ஸ் கூட ஒர்க் பண்ண போகிறோன்னா அதை ஒர்க் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இதெல்லாம். ஓகேவா? இங்கே வந்து என்ன ப்ரோ இது இந்த மாதிரிலாம் வரைஞ்சிருக்கீங்க ஒரு மேப் மாதிரி, என்னது அப்படின்னா, ஓகே, ஸோ வந்து கேஸ்டிங், டைப் கேஸ்டிங் அப்படின்றதுல வந்து லைக் 2 விதமான கேஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் கேஸ்டிங், ஓகேவா? இன்னொன்று வந்து கிளாஸ் கேஸ்டிங். சரி, ப்ரிமிட்டிவ்னால் என்ன நம்ம பார்த்துருப்போம்ல, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்போம்ல, இன்ட்டு, ஃப்ளோட்டு, அந்த பைட்டு, ஷார்ட்டு, எல்லாமே டபுள், எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில். ஸோ ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லேருந்து இன்னொரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக நம்ம வந்து மாற்றணுன்னா, ஓகேவா, மாற்றணுன்னா அதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் கேஸ்டிங் அப்படின்ற மாதிரி, ப்ரிமிட்டிவ் டைப் கேஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் கேஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, லைக் ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டாக மாற்றுறது. பேசிக்காக அதுதான். இது வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம போக ஒரு தியரிட்டிக்கலாக பார்க்கும்போதோ, இல்லை அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம்ல, அது பார்க்கும்போதோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ப்ரிமிட்டிவ்னால் அந்த டேட்டா டைப்ஸ்குள்ளேயே வந்து நம்ம அந்த ஒரு வேல்யூ வந்து மாற்றுறது. கிளாஸ் கேஸ்டிங்னால் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஏன் ப்ரோ இப்போது சொல்லித்தரீங்க அப்படின்னா, வந்து இன்ஹெரிட்டன்ஸில் வந்து கேஸ்டிங்கிறது வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணாலே ரியல் டைமில் வந்து கேஸ்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ஓகேவா? ஸோ ப்ரிமிட்டிவில் வந்து வைடனிங், நேரோவிங் 2 கான்செப்ட் இருக்குது. கேஸ்டிங்கில் வந்து லைக் கிளாஸ் கேஸ்டிங்கில் வந்து அப் கேஸ்டிங், டவுன் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைடனிங், நேரோவிங் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே, இதெல்லாம் எதுக்கு இப்போ எழுதிருக்கீங்க அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். இதெல்லாமே வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் டைப்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் இங்கே நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கேன்ல, அதெல்லாமே வந்து அதை ஆக்குபை பண்ணுற பிட் சைஸ், பைட்ஸ். இது வந்து லைக் 1 பிட்டு, இது வந்து 16, இது வந்து 8, 16, 32, 64 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட். ஸோ இது வந்து நம்மளுக்கு பேசிக்காகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நான் வந்து லீகாக பிரிச்சுருக்கேன். அதை நடுவில் கோடு போட்டிருக்கேன்ல, எப்படின்னா இதெல்லாமே வந்து லைக் ஒரு நம்பர்ஸ் ரிலேட்டடு, இதெல்லாம் டெசிமல்ஸ் ரிலேட்டடு. இது வந்து தனி லீகு கேரக்டரு, பூலியனும் தனி லீகு. ஓகேவா? இப்போது இதில் வந்து வைடனிங் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வைடனிங்னா அது பேருக்கு ஏற்ற மாதிரியே. ஓகேவா? நம்ம வந்து பைட்டில் வந்து ஒரு இது இருக்குது வச்சுக்கோங்களேன். எப்படின்னா இப்போ வந்து பைட் A = 2 அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ வைடனிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, வைட் பண்ணுறது, அந்த பிட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வைடனிங். ஸோ இதுதான் வைடனிங். ஓகேவா? நான் வந்து எழுதுகிறேன். இது வந்து வைடனிங். நேரோவிங்னால் வந்து நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி கம்மி பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து நேரோவிங். ஸோ இங்கே வந்து நான் பைட் எழுதியிருக்கேன்ல, இப்போ வந்து நம்ம இதை வைட் பண்ணி பார்ப்போமா? ஷார்ட்டாக வைட் பண்ணணும் அப்படின்னா இப்படி நம்ம எழுதலாம். ஷார்ட் B = A. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பைட்டு வேல்யூவை எடுத்து நான் ஷார்ட்டில் போட்டேன், வைடனிங் பண்ணிட்டேன். 8லேருந்து நான் 16க்கு வைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நேரோவிங் அப்படின்னா மறுபடியும் அந்த ஷார்ட் B எடுத்து இதில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, பைட் C = B அப்படி போட்டோன்னா இதுதான் வந்து லைக் நேரோவிங்.
ஓகேவா? எப்படின்னா நம்ம வந்து கம்மி பண்ணிடுறோம். ஓகேவா? பட் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் தெளிவாக எழுதியிருக்கேன் இதை. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நம்ம வைடனிங் பண்ணும்போது, அதாவது லைக் இதுலேருந்து இதுக்கு வைடனிங் பண்ணுறோம். 8லேருந்து 16க்கு நம்ம வைடனிங் பண்ணும்போது கம்பைலரே இம்ப்ளிசிட்டாக அதை வந்து ஒயிட் பண்ணிக்கும். நம்ம எக்ஸ்ப்ளிசிட்டாகவும் ஒயிட் பண்ண வைக்கலாம், இல்லைனா இம்ப்ளிசிட்டாக அதே ஒயிட் பண்ணிக்கும். பட் நேரோவிங் பண்ணும்போது இம்ப்ளிசிட்டாக அதெல்லாம் பண்ண முடியாது. எக்ஸ்ப்ளிசிட்டாக நம்ம டெவலப்பர் தான் வந்து நம்ம ஒயிட் பண்ணணும், ஐ மீன் நேரோ பண்ணணும் அதை. சரி, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு இது வந்து பைட்டாக நேரோ பண்ண போகிறோமா, பைட் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுடணும். லைக் அந்த வேல்யூ முன்னாடி பைட் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட் போடுறது பேர் தான் வந்து லைக் எக்ஸ்ப்ளிசிட் நேரோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்கு நமக்கு வந்து லைக் வைடனிங் பண்ணும்போது நமக்கு இது போட தேவையில்லை, போடவும் செய்யலாம் போடாமலும் இருக்கலாம். அப்போ வந்து நமக்கு நேரோவிங் பண்ணும்போது மட்டும் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆஸ் அ டெவலப்பராக நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? நம்ம வந்து ரிசோர்ஸை வந்து லைக் 16 பிட்லேருந்து நம்ம 8 பிட்டாக கம்மி பண்ணுறோம். அங்கே ரிசோர்ஸ் லாஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ இதனால் பெரிய ப்ராப்ளமாகவும் நமக்கு க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ அதனால் வந்து இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, டெவலப்பருக்கு வந்து இது தெரியணும், நம்ம வந்து நேரோ பண்ணுறோம் அப்படின்றது வந்து நமக்கு எக்ஸ்ப்ளிசிட்டாக நம்ம போடும் போது தான் நமக்கு தெரியும். அதனால வந்து நேரோவிங் வந்து நம்ம எக்ஸ்ப்ளிசிட்டாக போட்டே ஆகணும். பட் ஒயிட் பண்ணும்போது நம்ம வந்து மெமரியை வந்து நிறைய இன்டேக் தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதனால் வந்து லைக் பிரேக்கிங் இஷ்யூலாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுன்றதால இது வந்து லைக் எக்ஸ்ப்ளிசிட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா இம்ப்ளிசிட்டாக கம்பைலரே உங்களுக்காக எழுதிரும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நேரோவிங் வைடனிங் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன அந்த அப்காஸ்டிங் டவுன் காஸ்டிங் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்காஸ்டிங் டவுன் காஸ்டிங், ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்காஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட் ஒரு சைல்டை வந்து பேரண்ட்டாக நம்ம காமிக்கிறது தான் அப்காஸ்டிங் அப்படி சொல்லுவாங்க. டவுன் காஸ்டிங்னா பேரண்ட்டை வந்து சைல்டாக காட்டுறது தான் டவுன் காஸ்டிங். எப்படி ப்ரோ இன்னும் புரியல, இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். கரெக்டாக? லைக் வந்து பேரண்ட் கிட்டேருந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். பி வந்து ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பிக்கு வந்துடுது. ஓகேவா? அப்போ பியும் நம்ம ஆளு தானே. லைக் ஏ வந்து என்ன நினைக்கும், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவனுக்கு கொடுத்துட்டோம், அவனும் நம்ம ஆள் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து சைல்டை வந்து பேரண்ட்டாக நம்ம காட்டலாம். ஓகேவா? ஜாவாவுக்கு வந்து லைக் இது ரெண்டும் ஒன்று தான்ப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டோம், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், பி வந்து என் ஆள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஏ வந்து காட்டும், லைக் ப்ரோக்ராமில் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ இது வந்து அப்காஸ்டிங். டவுன் காஸ்டிங் அப்படின்னா வந்து நம்ம வந்து அப்காஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, ஏ அப்படி வந்து காட்டிக்கோல, என் ஆள் அப்படின்ற மாதிரி காட்டிக்கோல, பி வந்து இல்லை நான் தனியாள் தான் அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து பழையபடிக்கே அது ஸ்டேஜுக்கே வந்துச்சுன்னா அது வந்து டவுன் காஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்னும் புரியல ப்ரோ, இன்னும் கொஞ்சம் நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து A1 இஸ் ஈக்குவல் டு நியூ பி. என்ன ப்ரோ நீங்கள் A1 வந்து நியூ ஏ தானே வரணும், நியூ பி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அப்காஸ்டிங் பண்ணியிருக்கேன். அதாவது பி வந்து ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அக்வயர் பண்ணுறதால பியும் ஏ தான், ஏ இருக்கிற இடத்துல வந்து ஏவும் இருக்கலாம் பியுமே இருக்கலாம், ஏன்னா வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அதுதான் கான்செப்ட், நம்மால் தான் அவன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ நான் வந்து இந்த ஏ அப்படின்ற அந்த ஒரு டைப்பில் வந்து நான் பியும் வைக்கலாம், ஏன்னா வந்து அதுவும் ஏவோட டைப் தான், எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கிச்சு எல்லாத்தையும். ஓகே, இது வந்து அப்காஸ்டிங். ஓகேவா? டவுன் காஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எப்படின்னா, B1 இஸ் ஈக்குவல் டு A1. இது வந்து டவுன் காஸ்டிங். அதாவது நான் வந்து இங்கே நம்ம ஆளை கொண்டு போய்ட்டு நான் ஏல போய் வச்சுட்டேன். ஓகேவா? நானும் ஏ தான் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது, நானும் ரவுடி தான்ன்ற மாதிரி நானும் ஏ தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா? திருப்பி மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து திருப்பி நான் கீழே கொண்டு வந்துட்டேன், டவுன் கேஸ்டே பண்ணி விட்டேன். இல்லை நான் பி தான் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்ல வச்சிட்டேன் இதை. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? என்னென்னா, நம்ம முன்னாடி அந்த வைடனிங் நேரோவிங்கில் பார்த்த மாதிரியே
அப்கேஸ் பண்ணும்போது நம்ம வந்து இம்ப்ளிசிட் இல்லைனா எக்ஸ்ப்ளிசிட்டாக பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. டவுன் கேஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ப்ளிசிட்டாக பண்ணி தான் ஆகணும். ஜாவாக்கு வந்து தெரியணும், டெவலப்பர்ஸுக்கு வந்து தெரியணும் நம்ம டவுன் கேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெரியணும். அதனால என்ன பண்ணுவோன்னா ஏன்னு சொல்லிட்டு நான் பின்னு சொல்லிட்டு நான் இங்கே ப்ராக்கெட்ஸில் போட்டுருவேன். எந்த டைப்பாக நம்ம மாற்ற போகிறோமோ அந்த டைப்பை வந்து போட்டு விட்றணும். ஓகேவா? ஸோ அப்போது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளிசிட்டாக நம்ம டவுன் கேஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, நம்ம வைடனிங் நேரோவிங்கில் என்ன பார்த்தோம்னா, நம்ம நேரோவிங் வந்து எதனால் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளிசிட்டாக பண்ணுறோன்றதை வந்து பார்த்தோம். ஏன்னா வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு ரிசோர்ஸ் லாஸ் ஆகுது அப்படின்ற நம்ம பார்த்தோம். சரி, அப்போ இதை வந்து நம்ம ஏன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி ஒரு சினாரியோ இருக்குது வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே வந்து இன்ஹெரிட் பண்ணுது, கரெக்டாக? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பியை வந்து நான் ஃபஸ்ட்டு அப்கேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அதே லைன் தான். பி எடுத்து நான் வந்து ஏவாக காட்டிக்கிறேன். நானும் ஏ தான் அப்படின்றப்ப நான் காட்டிக்கிறேன். அது ஒன்றுக்குள்ளே ஒன்று தான், இன்ஹெரிட் பண்ணுது. அதனால் வந்து நம்ம ஏவாக போடலாம், தப்பு இல்லை. இப்போது நான் மறுபடியும் இதை டவுன் கேஸ் பண்ணும்போது, ஓகேவா, டவுன் கேஸ் பண்ணும்போது C1 = A1 அப்படின்னு போட்டோன்னா இது செல்லுமா? சி வந்து இதோட சப்கிளாஸ் தான், ஓகேவா, பேரண்ட்டு தான், சைல்டு தான், ஓகேவா. பட் வந்து நம்ம இங்கே அப்கேஸ் பண்ணுறோம்ல, அது வந்து பி. ஸோ வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு வரலாம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு வரலாம். ஆனால் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது, ஓகேவா. இது வந்து பாசிபிள் கிடையாது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு வரணுன்றது பாசிபிள் கிடையாது, வரணுன்ற அவசியம் இல்லை, கரெக்டாக. அப்போ வந்து நான் வந்து இதை பியை வந்து நான் அப்கேஸ் பண்ணது திருப்பி நான் பழையபடி கொண்டு வரும்போது நான் எப்படி சியாக கொண்டு வர முடியும்? அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ இதுக்காக தான் வந்து எக்ஸ்ப்ளிசிட்டாக நம்ம பண்ணணுன்றதை வந்து ஜாவா வந்து மென்ஷன் பண்ணுது. எப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு தெரியணும் நம்ம என்னவா வந்து நம்ம பண்ணுறோம், அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பி அப்படின்ற மாதிரி போடுறோம், ஓகேவா. ஸோ பி. அண்ட் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, அப்கேஸ் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்மளால் டவுன் கேஸ் பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ நான் இங்கே வந்து அப்கேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டவுன் கேஸ் பண்ணுறேன். ஸோ அப்கேஸ் பண்ண ஆப்ஜெக்டை தான் நமக்கு டவுன் கேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இருக்கிற ஆப்ஜெக்டை நான் டவுன் கேஸ் பண்ணால் நான் எங்கே பண்ணுவேன்? அப்கேஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஆப்போசிட் தான் டவுன் கேஸ்ட்டு, திருப்பி பழையபடி கொண்டு வர்றது தான் டவுன் கேஸ்டிங், ஓகேவா. ஸோ இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. பேசிக்காக இந்த கீவேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எதோட இன்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி அது சொல்லும், ஓகேவா. ஸோ பேசிக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டவுன் கேஸ் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு வந்து இஃபில் வந்து நான் A1 வருது, ஓகேவா. எங்கேயோ நான் வந்து அப்கேஸ் பண்ண A1 வந்து நான் டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சியான்னு பார்க்குது. சியாக இருந்தது அப்படின்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி டவுன் கேஸ் பண்ணிக்கும். அடுத்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி டவுன் கேஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டவுன் கேஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அப்கேஸ் பண்ணும்போது அப்கேஸ் பண்ணப்பட்ட அந்த பேரண்ட் கிளாஸ் இருக்குல்ல, அந்த பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் நமக்கு விசிபிளாக இருக்கும், கரெக்டாக. நம்ம வந்து பியை வந்து ஏக்கு அப்கேஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் அந்த ஏல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம பியை வந்து ஏவாக மாற்றிட்டோம், நான் தான்ற மாதிரி நான் போய் சொல்லிட்டேன், நான் வந்து ஏ அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஏக்கான ஒரு ஆக்சஸ் தான் அதுக்கு இருக்கும். பியில் இருக்கிற வேரியபிள்ஸோ மெத்தட்ஸோ அதால் ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த வேரியபிளால். இதுவே வந்து நம்ம டவுன் கேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பழையபடி பியில் இருக்கிறத வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஏல இருக்கிறத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதை தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேனே. ஸோ அதனால் பேரண்ட்டோட இதுவே நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என்னோட இதுவும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டவுன் கேஸ் பண்ணும்போது. நான் சப்போஸ் அப்கேஸ் பண்ணிட்டேன்னா தான் எனக்கு வந்து அந்த பேரண்ட்டோட ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும், அதோட வேரியபிள்ஸ் அதோட மெத்தட்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஃபேக் பண்ணி காமிச்சிட்டேன் நான் தான் ஏ அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து நான் பி, அது வந்து நமக்கு ஜாவாக்கு தெரிய போகிறதில்ல அப்கேஸ் பண்ணுறலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அப்காஸ்டிங் டவுன் காஸ்டிங் அதை பற்றின ஒரு எக்ஸாம்பிள் தான், சேம் தான் நம்ம முன்னாடி எடுத்த எக்ஸாம்பிள், சேவிங்ஸ் அக்கௌண்ட், லோன் அக்கௌண்ட், அதே வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பேசிக்காக ஒரே ஒரு மெத்தட் ஆட் பண்ணியிருக்கேன், சும்மா ட்ரை டு ஆக்சஸ் மீ சேவிங்ஸ், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அந்த கிளாஸில் இதை ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அதை வந்து ஆக்சஸ் பண்ணால் அலோ ஃப்ரம் சேவிங்ஸ்னு பிரிண்ட் ஆகும். அதேமாரி லோன் அக்கௌண்ட்டில் அதுமாரி ஆட் பண்ணியிருக்கேன், ட்ரை டு ஆக்சஸ் மீ லோன் அப்படின்னு சொல்லிட்டு அலோ ஃப்ரம் லோன் அப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அக்கௌண்ட்டில் கிடையாது, ஓகேவா. அக்கௌண்ட் அந்த பேரண்ட் கிளாஸில் கிடையாது, அந்தந்த சப் கிளாஸஸில் மட்டும்தான் இருக்குது. சரி, இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், சும்மா டெபாசிட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ட்ரை டு ஆக்சஸ் மீ சேவிங்ஸ் அது வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா, பேலன்ஸ் பிரிண்ட் ஆகுது, ஹலோ ஃப்ரம் சேவிங்ஸ். ஓகே, இப்போது
நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து அப்கேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்கேஸ் பண்ணும்போது நம்ம பேரண்ட் டைப்பாக அப்கேஸ் பண்ணலான்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ பேரண்ட் டைப் வந்து எது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு. ஸோ அக்கௌண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு எஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அப்கேஸ் பண்ணிட்டேன். பேசிக்காக அப்கேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எதுவுமே எக்ஸ்பிளிசிட்டாக எழுதலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் அப்கேஸ் பண்ணால் போதும், அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்கேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ட்ரை டு ஆக்சஸ் மீ. எனக்கு வந்து வரல, அந்த மெத்தடு சஜஷன்லேயே காமிக்கல. எனக்கு சஜஷன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரெக்கார்டில். பட் வந்து நான் இப்போ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூட ட்ரை பண்ணுறேனே. எரர் வருது. அப்படி ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து நம்ம அக்கௌண்ட்டாக நம்ம அப்காஸ்ட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் பேரண்ட் கிளாஸில் வந்து எதுவுமே அந்த மாதிரி இல்லைல்ல. ட்ரை டு ஆக்சஸ் மீன்ற அந்த மெத்தடே இல்லையே. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, அதை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஆனால் அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ஆக்சஸ் ஆகும். சரி, ஓகே. நம்ம வந்து இந்த டெபாசிட் வேணாம், விட்ரா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, விட்ரா நமக்கு ஆக்சஸ் ஆகுது. நமக்கு தான் அக்கௌண்ட்டில் இருக்குல்ல விட்ரா. அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து டம்மி விட்ராவல் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக டம்மி விட்ராவல் தான் இருக்குது உள்ளே. ஸோ அப்போ எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகக்கூடாது. இந்த வேல்யூஸில், இந்த பேலன்ஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே ஆகக்கூடாது. நான் விட்ரா பண்ணுற காசு என்னை விட்டு போகக்கூடாது. கரெக்டாக? சரி, நான் வந்து இப்போ எனக்கு வந்து எவ்வளோ 54,000 இருக்கா? லைக் 50,000, அப்புறம் வந்து 4,000 டெபாசிட் பண்ணியிருக்கோம். 54,000 இருக்குது. இப்போ வந்து நான் என்ன விட்ரா பண்ணுறேன்னா, 4,000 மறுபடியும் விட்ரா பண்ணிடுறேன். ஸோ விட்ரா பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ இருக்கணும்? 50,000 தான் இருக்கணும். கரெக்டாக? ஸோ ஏடி டாட் பேலன்ஸ் என்கொயரி. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் என்கொயரி வந்து காமன் தானே. பேலன்ஸ் என்கொயரி வந்து காமன் தான். ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போகுது. அது வந்து சேவிங், இந்த அக்கௌண்ட் இந்த ஆப்ஜெக்டில் என்ன இது இருக்கோ அதை தான் நம்ம வந்து அப்கேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் தான் நம்ம விட்ரா பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு பேரண்ட் கிளாஸாக ஆயிருக்கே தவிர அது சேம் ஆப்ஜெக்ட் தான். பேசிக்காக நம்ம வந்து அப்கேஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஒரு இதுவை கொடுத்துருக்கோம், ஒரு ஃபேஸ் மாஸ்க் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு ரன் பண்ண என்ன வரணும்? நான் வந்து விட்ரா பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து லைக் விட்ராக்குள்ளே ஒன்றுமே இல்லை. கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன எதுவுமே இருக்கக்கூடாது. அதே 54,000 அதே தான் வரணும். கரெக்டாக? சரி, நம்ம ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, நமக்கு வந்து விட்ராயிங் நடந்திருக்கு. 4,000 போயிடுச்சு நமக்கு. 50,000. ஸோ இது எப்படி நடக்குது? நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்கு அப்கேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே. அப்புறம் வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டில் இருக்க விட்ராவை தான் கால் பண்ணோம். அங்கே ஒன்றுமே இல்லை, டம்மி விட்ராவல் தான் பிரிண்ட் ஆகிருக்கணும். பட் எனக்கு அந்தமாரி பிரிண்ட்டே ஆகலை. ஸோ இதில் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க இந்த மெத்தட் இருக்குல்ல, விட்ரா மெத்தட் தானே யூஸ் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து அதை பழைய நிலைமைக்கெல்லாம் கொண்டு போக வைக்க முடியாது அப்கேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பைக்கு வச்சுருக்கோம். ஸோ அந்த கலர் பிடிக்கல சொல்லிட்டு நம்ம வந்து வேறு கலர் அடிச்சிடுறோம். பிளாக் கலர்லேருந்து ப்ளூ கலராக மாற்றிடுறோம். இப்போ திருப்பி வந்து மறுபடியும் வந்து ப்ளூ கலர்லேருந்து பிளாக் கலராக மாற்றோம்னா நம்ம வந்து டக்குன்னு அப்படியே நம்ம கண்ட்ரோல் ஜி கொடுத்தலாம் பண்ண முடியாதுல்ல. கரெக்டாக? ஸோ அது வந்து அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நமக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓவர் ரைட் பண்ணது தான். நீங்கள் அப்கேஸ் பண்ணாலும் சரி, டவுன் கேஸ் பண்ணாலும் சரி, ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை மாற்றிட்டீங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நமக்கு வந்து இதுதான் எக்ஸிக்யூட்டே ஆகிருக்கு. லைக் அந்த ப்ராப்பர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன விட்ரா இருக்கோ அதுதான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. விட்ராயிங் அப்படி சொல்லிட்டு டோட்டல் பேலன்ஸ் 50,000. இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து நான் அப்கேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? திருப்பி நான் டவுன் கேஸ் பண்ண போகிறேன். டவுன் கேஸ் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, லோன் அக்கௌண்ட்டில் டவுன் கேஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஆப்ஜெக்ட் தான் இது. ஓகேவா? அதை தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அப்கேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து லோன் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் டவுன் கேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
அக்கௌண்ட், அதாவது அப்கேஸ்ட் பண்ணப்பட்ட இது வந்து லோன் அக்கௌண்ட்டுக்கு டவுன் கேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இது வருது பாருங்கள், எனக்கு இந்த இது காட்டுது, உங்களுக்கு அது காட்டாது. என்னென்னா எனக்கு வந்து கிளாஸ் கேஸ்ட் எக்ஸப்ஷன் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து நான் இங்கே அப்கேஸ்ட் பண்ணது சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான், ஓகேவா? பட் நான் டவுன் கேஸ்ட் பண்ணுறது வேறு இல்லை. ஸோ இப்போ நான் ரன்னே பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ நமக்கு அந்த எரர் வந்துடுச்சு, கிளாஸ் கேஸ்ட் எக்ஸப்ஷன் வந்துடுச்சு. ஸோ இதனால தான் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டவுன் கேஸ்ட் பண்ணுறோம். நமக்கு தெரியணும் எந்த இது நம்ம டவுன் கேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடது தான், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே நம்ம டவுன் கேஸ்ட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு எந்த எரரும் வராது, டவுன் கேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டவுன் கேஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் பழையபடி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ட்ரை இருக்குல்ல, ட்ரை டு ஆக்சஸ் மீ சேவிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து சேவிங்ஸ் சேவ்னு வச்சுக்கலாம், எதுக்கு குழப்பம், ஓகேவா? ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, அப்கேஸ்ட் பண்ணதை வந்து நான் இங்கே வந்து டவுன் கேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஆக்சஸ் திரும்பி வந்துடுச்சு. எனக்கு ட்ரை டு ஆக்சஸ் மீ சேவிங்ஸை என்னால் பண்ண முடியுது. நான் வந்து அக்கௌண்ட்டுக்கு பேரண்ட் கிளாஸ்க்கு அப்கேஸ்ட் பண்ணிட்டேன், என்னால் பண்ண முடியல. ஏன்னா வந்து என்னோடய கேரக்டர் நான் இழந்துட்டேன். ஸோ இதுதான் பேசிக்காக அப்கேஸ்டிங் டவுன் கேஸ்டிங் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து நம்ம போக நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக புரியும், எந்த சினாரியோஸில் இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.